தனி பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்ம ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை சத்விசார் நம்ம ஞானசரி பாராயண குழுவுல சத்விசார பகுதியில யாராவது ஒருத்தர் பேசுறோம், சத்விசாரமும் பண்றோம். இன்னைக்கு ஐயா சரவணகுமார் ஐயா வந்து அகவல், இந்த மாசம் அகவலோட எழுதின மாசம் அப்படிங்கிறதுனால அகவலோட பெருமையை பத்தி ஐயா சரவணகுமார் ஐயா நம்மளோட பேச இருக்காங்க. அவருக்கு இந்த மேடையை நான் கொடுக்குறேன். ஐயா நீங்க பேசலாம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் 18/4/1872 நாள், அதாவது ஆங்கிரேசா 2 சித்திரை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை சித்தி வளாக திருமாலையில் இந்த திரு அகவலை மேட்டுக்குப்பத்துல ஐயா எழுதுறாரு. இது ஒரே இரவில கடுக்காய்மை கொண்டு 58 பக்கங்களை கொண்டுள்ளது. இதுல ஒரு அடித்தல் திருத்தல் கூட இல்லாமல் மிகவும் அழகாக எழுதப்பட்டுள்ளது. இது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் முதல் பிள்ளை என்றும் சன்மார்க்கம் மரபின் அவரது தலைவர் ஆவார். அதை அகவல்ல அவரே சொல்றாரு. தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் உயிர் தந்தையே என்று சொல்றாரு. இந்த அகவல் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்துல அருட்பெருஞ்சோதி 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 என்ற 4 அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கின்றது. அதே போல முடிவது பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி 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 என்று 4 அருட்பெருஞ்சோதி முடியுது. இது என்னன்னா, அதாவது அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் என்கிற 4 இடத்துல நம்மளுடைய இறைவன் வியாபித்திருப்பதாக நம்மளுடைய உரைநடையில வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அது அண்டத்துல 4 இடத்துலையும் பிண்டத்துல 4 இடத்துலையும் அப்படின்னு. அண்டத்துல எந்தெந்த இடம்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி. அதே போல நம்முடைய பிண்டத்துல இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா ஆகிய 4 இடத்துல நம்ம காரியப்படுகிறார் கடவுள் அப்படின்றத சிறப்பா சொல்றாரு. அந்த பொருள்பட வள்ளல் பெருமான் ஆரம்பமும் முடிவும் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இதுல மிக நிறைய சிறப்பு இருக்கு. நம்ம ஆய்ந்து பார்த்தா ஓரளவுக்கு தான், நம்மளுடைய அறிவு கேட்டின அளவுக்கு தான் நமக்கு தெரியுது. இதுல இன்னும் வள்ளல் பெருமான் ஆய்ந்து பார்த்தா பலருக்கு பலவிதமான அற்புதங்கள் எல்லாம் இந்த அகவல்ல நம்ம ஆய்ந்து படிக்கும் போது ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியப்படுகிறது. அதாவது அகவல் என்றால் என்னன்னா, மயிலின் ஓசை. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓசை இருக்கு இல்லைங்களா? யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும், குயில் கூவும். இது போல நம்ம மயிலுடைய ஓசை அகவம் அப்படின்றாங்க, அகவது அப்படின்னு. அந்த அகவல் தான் ஆண்மயில் தன் இணையையும் பெண்மயில் தன் இணையம் கூட முற்படும் போது ஒரு ஒளியை உண்டாக்கும். அந்த இனிய ஓசை தான் நம்ம அகவல் என்கின்றோம். அது போல நம்ம ஜீவர்களாகிய நாம் இறைவனோட ஒன்றரை கலக்கும் போது தன்னுடைய அருள் ஆனந்த களிப்பை நம்ம அதை வெளிப்படுத்துவதுதான் இந்த அகவல். இதோட சிறப்பு. நமது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்துல இணைந்த அனுபவத்தை இந்த அகவல் பாடலாக அவர் இயற்றியுள்ளார். இது அதாவது இலக்கியத்துல அகவல் என்பது ஆசிரியப்பா. அதுல எது குறைந்தது 3 அடியும் அதிகமாக 1000 அடியும் பெருமையும் கொண்டதுதான் இந்த அகவல். இந்த தொல்காப்பியத்தபடி அகவல் நிலைமண்டில ஆசிரியப்பாவினால் எழுதப்பட்டது. இந்த அகவல் இப்போ நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 அடிகளை கொண்ட ஒரே பாடல். இது இலக்கியத்தை மீறிய ஒரு சிறப்பை வள்ளல் பெருமான் கூறிய. எப்பொழுதுமே சிறப்பு தான் வள்ளல் பெருமான் கூடுவது. எதுனா எப்பவுமே எல்லாத்துலயும் எது பெஸ்டா இருக்கோ அந்த விஷயம்தான் வள்ளல் பெருமான் கூடுவார். ஜோதின்னு சொல்ல மாட்டோம், அருட்பெருஞ்சோதி. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடைமொழி கொடுத்துக்கிட்டே இருப்பார் வள்ளல் பெருமான். இயற்கை உண்மை கடவுள் ஒரு சாதாரணமா சொல்லாம இந்த மாதிரி ஒரு அடைமொழியோட தான் எல்லாமே எது பெஸ்ட்டோ அதை தான் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம உரைநடை பகுதியில் பார்க்கும்போது நல்லா விளங்கும் நமக்கு. அந்த மாதிரி கொடுப்பாரு. அதனால இதுல எப்படின்னா,
1596 வரிகள். இதுல வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒன்று என்பது வந்து ஒரே கடவுள் என்பதையும், 5 என்பது இந்த ஐம்பூதங்களையும், இந்த 96 என்பது 96 தத்துவங்களையும் என்றும் கூறுவார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த 96 என்பதை 96 என்பது 9 நவநிலைகளையும் 6 அந்தங்களையும் குறிக்கின்றது என்று கூட சில பேர் சொல்லுகின்றாங்க. இது போல இந்த சங்க இலக்கியத்துல இந்த ஆசிரியர் பாவல் இதுல ஒரு பெரிய பாட்டு என்னன்னா, 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி மட்டும்தான் தமிழ்ல வந்து இதுவரை வந்த பெரிய ஒரு ஆசிரியர் பாவல் எழுதப்பட்ட அகவல். இதை மீறிய ஒன்றுதான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் கொடுத்த இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். இதுல வந்து அகவல்ல வந்து முதல் வரியில பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து, அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆரம்பிச்சு அருட்சிவ நெறிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிவில் ஆரண முடிவில் அது மாதிரி வரும் இல்லைங்களா வரிசையா. அதுல வந்து ஈக்கின்னு வந்துகிட்டே இருக்கும். உயிரெழுத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து வரும். ஆனால் இந்த 12 எழுத்துல 13வது எழுத்து 12வது எழுத்து வரும் இல்லையா, ஊக்கமும் உணர்ச்சியும் எல்லையில் ஏறா நிலை ஐயமும் தெரிவது மாதிரி வந்துட்டே இருக்கும்போது, அக்கு வந்து ஆயுத எழுத்து என்பதால் அந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்தாமல் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவலர் அருட்பெருஞ்சோதி 3 வெளிகளை சொல்றாரு. தனிவெளி, சிவவெளி, அருள்வெளி. அக்கு மாதிரி மேலே ஒன்று, அதான் அருள்வெளி, இந்த பக்கம் லெப்ட் தனிவெளி, இந்த பக்கம் சிவவெளி. அதை வந்து குறிப்பா வந்து இது போல அதை கூட வள்ளல் பெருமான் வந்து ஆயுதத்தையே பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுவும், எல்லாமே இரக்கம், கருணை, அன்பு, இந்த தயவு, இந்த விஷயம்தான் நம்மளுடைய சுத்த சன்மார்க்க மரபு. எதுவுமே வந்து போர், கொலை கருவிகள், ஆயுதம் இதையெல்லாம் எடுத்து பயன்படுத்த ஒரு ஒரு வன்முறை கொண்ட மார்க்கம் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த வள்ளல் பெருமான் வந்து இந்த திரு அகவலை வந்து எப்படி எழுதுறாருன்னா, ஒரு எழுத்து ஆரம்பிச்சிங்கன்னா 2வது வரையும் அதே குறியில தான் இருக்கும். அதே மாதிரி நெடில் ஆரம்பிச்சா நெடில தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரை சிசை உரை அரை அப்படி மாதிரி ஊக்கமும் ஆக்கமும் அப்படின்னு வரும். ஊக்கமும் உணர்ச்சியும் மொழி தரும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியாத மாதிரி நடுவுல இருந்து எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கணும். எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய யாரே சீரே, அது மாதிரி இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு வள்ளல் பெருமான். எதுகை மௌனன்றது ஆமா, முன்னாடி எது வருமோ அது மாதிரி பின்னாடி வர்றது அடுத்தது. இது வந்து வந்து அதே குறில் நெடில் நெடில் அந்த மாதிரி பயன்படுத்துறாரு வள்ளல் பெருமான். இந்த திரு அகவலை தாம் சாகா நிலை அடைந்த அந்த நிலையில தான் எப்படி நம்ம அடையணுமோ அதை போல எழுதியிருக்காரு. இதுல வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல படிச்சீங்கன்னா, திரு அகவல்ல வந்து ஐம்பூத இயல் வகை பஞ்சபூதம் இருக்குங்களா, அதை பத்தி வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு. எது எது? மண்ணியல், நீரியல், தீயியல், காற்றியல், வெளியியல், ஆகாயியல், இந்த 5 பத்தியும் சொல்லுவாரு. அதை போலவே அகம்புறம், ஐம்பூத கலப்பு, வெளிவகை, அண்டப்பகுதி, கடல் வகை, அப்புறம் ஒற்றுமை வேற்றுமை, 4 வகை தோற்றம், ஆண் பெண் இயல், திரை விளக்கம், இந்த 7 திரை விளக்கம், சத்து சித்து ஆனந்தம், அதான் இயற்கை உண்மை, அந்த இறைவன் இருப்பது சொல்றாங்க இல்லைங்களா, அந்த விஷயம். அதுக்கப்புறம் மணி, மந்திரம், மருந்து போன்ற இன்னும் பலவற்றை வந்து வள்ளல் பெருமான் வந்து இதுல வந்து நிறைய வகையில குறிப்பிடுறாரு. அதே போல இறைவனை வந்து எப்படி அவரு சொல்றாரு இந்த அருட்பெருஞ்சோதி. பல இடத்துல வந்து அருட்பெருஞ்சோதி என்பது வந்து 453 இடத்துல வந்து நம்ம அகவல்ல வந்து வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறாரு. அதே போல 122 இடத்துல வந்து வள்ளல் பெருமான் இறைவனை வந்து நட்பே, அரசே, பதியே, குருவே, அது மாதிரி நிறைய அன்பே, பதியே, அது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து தாயே, தந்தையே, இன்னும் நிறைய வந்து வள்ளல் பெருமான் சிவமே, உறவே, சத்தே, சித்தே, இது மாதிரி நிறைய விஷயம் 122 இடத்துல அது மாதிரி குறிக்கிறாரு. அதே போல இயற்கையை வந்து வர்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1596 அந்த வரிகள்ல வந்து பல இடங்கள்ல வந்து இயற்கை விஷயத்த வந்து சொல்றாரு வள்ளல் பெருமான். அதாவது எந்தெந்த இடங்கள்லன்னா நிறைய இடத்துல வரும் பொதுவா. இதுல வந்து கோடை வாய் விரிந்த குளிர் தரு நிழலே மேடை வாய் வீசிய மெல்லிய காற்றே,
கலைப்பற கிடைத்த கருணை நன்னீரை தென்னை வாங்கி கிடைத்த செவ்விளி நீரே கட்டுமாம்பழமே கதில், இது மாதிரி கனிகளை பத்தியும் இயற்கையை பத்தியும் அவ்வளவு வர்ணிக்கணும்னு இறைவனை அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் வந்து வர்ணிக்கின்றார். அந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், அதை பற்றியும் 9 கோள்கள் நவகோள்களை பற்றியும் 6 அந்தம் கலாந்தம் யோகாந்தம் போகாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றியும் இதை போல பல விஷயங்களை வந்து வள்ளல் பெருமான் இந்த அகவலை குறிப்பிடுகிறாரு. இன்னும் இதை வந்து சிறிய தயவை கொண்டு வந்து பெரிய தயவை பெறலாம் என்பதை வந்து வள்ளல் பெருமான் வந்து குறிப்பிடுறாரு இந்த அகவல்ல வந்து. அதாவது நம்மளுடைய இறைவனை அடைவதற்கு நம்ம இந்த சின்ன ஒன்ற நம்ம தயவை வந்து ஆரம்பிச்சு அந்த பெரிய தயவாகிய இறைவன் தயவை நம்ம அடையணும் அப்படின்றாரு. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதும், உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுகின்று உரைத்த மெய் சிவமே என்ற வந்து வள்ளல் பெருமான் வந்து இந்த எந்தெந்த இடத்துல இறைவன் விளங்குகின்றான் என்பதும், கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்துவது என்பதை அவர் வந்து பதியாகவும் குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் துணையாகவும் நட்பாகவும் நிறைய இடத்துல சொல்றாரு. எப்படி பதினா சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலனை சக்தியை நாக்கிய தனிச்சுவ பதியே என்றாரு. குருவே என்பதை அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பெரியவரை விளங்கும் பெரிய சத்குருவே என்றாரு. தாயே என்பது ஆன்ற சன்மார்க்க முனிவர் இணைத்தான் ஈன்ற முதலித்த இனிய நற்தாயே என்றாரு. அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த அருட்ஜோதி ஜகத்தில் எனக்கு தந்தமை தந்தையே என்றாரு. துணையே என்பது வந்து இகத்தினும் புறத்தினும் எனக்கடற் சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே என்றாரு. நட்பே என்பது நான் புரிவினை எல்லாம் தான் புரிந்து எனக்கே வான்பதமளிக்க வாய்த்த நல் நட்பே என்றார். உறவே என்பது மனக்குறை நீக்கி நல் வாழ்வழித்து என்றும் எனக்குறவாகிய என் உயிர் உறவே என்றார். இது மாதிரி தனக்கு இறைவன் வந்து பலவித சித்துக்களை அளித்தான்றதை வந்து அவர் வந்து இதுல வந்து வெளிப்படுத்துறாரு நம்மளுடைய அகவல்ல. 600 சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளே, கூட்டுறு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அருட்பெரும் பொருளே அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வள்ளல் பெருமான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல சொல்றாரு. இன்னும் முக்கியமானது ஒன்று என்னன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக தாம் கலக்கும் முன்ன அந்த ஆண்டவரோட தன் தேகத்தில் ஏற்பட்ட அனுபவ நிலை மாற்றங்களை வந்து வள்ளல் பெருமான் கூறுகிறாரு. அது வந்து எங்க இருக்குன்னா 1450 வரியில இருந்து பாத்தீங்கன்னா, தோளெல்லாம் குழைந்திட சூழ்நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்ற அடி தொடங்கி இதுல வந்து ஒரு 30 வரைக்கும் கிட்டத்தட்ட வள்ளல் பெருமான் வந்து அவருடைய உடல் மாற்றம் என்ன ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அந்த அனுபவத்துல வந்து சொல்றாரு. அதை படிக்கும்போது நமக்கு கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு சொல்றாரு. உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்தோடிட. அப்போ வந்து அந்த மாற்றம் ஏற்படுது. இதை படிக்கும்போது நமக்கும் வந்து அந்த ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். எப்படி வள்ளல் பெருமானுக்கு அந்த அனுபவ நிலை ஏற்படுகின்றதோ அதுபோல் ஆண்டவரிடத்தை நம்ம கலக்கப் போகின்றோம் என்ற ஒரு சிந்தனையில் நாம் இருந்து இதை வந்து நம்ம ஊன்றி படிக்க வேண்டும். இந்த அகவலை வந்து சாதாரணமா சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம படிக்கிறதை விட்டுட்டு அதுல வந்து உண்மையாக ஒரு உணர்ந்து ஒரு உள்ளம் உருகி நம்ம வந்து அதை நம்ம ஓத வேண்டும் என்பது, இதை பாட வேண்டும் என்பது ஒன்று விட முக்கியமா ஓத வேண்டும் என்பதுதான் நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டியது. ஏன்னா அகவலை வந்து சும்மா ராகத்துக்காகவோ ஏதோ அவங்க அந்த பொருள் இல்லாம ஒரு வரி எங்க பிரிக்கிறது அந்த வரி பிரிக்கிறது, அது சேர்ந்து படிக்க வேண்டியதை சேர்த்து படிக்கணும், பிரிச்சு படிக்க வேண்டிய இடத்துல பிரிச்சு படிக்கணும், பொருள் மாறாமல் படிக்கணும். இதெல்லாம் வந்து இருந்தாதான் நம்ம வந்து ஒரு பொருள் உணர்ந்து நம்ம ஓத வேண்டும். இதை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வந்து நம்ம நிறுத்தி நிதானமா மிக அழகாக வந்து நம்ம அகவலை ஓத வேண்டும். முக்கியமா அந்த அகவல் வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து அகவல் வழிபாடு ஒவ்வொரு இடத்துலையும் செய்யலாம். இப்பொழுது ஒரு திருமண நாளா இருந்தாலும் திருமணத்தின் நாள் அப்போ நம்ம அகவல் பாராயணம் செய்யலாம். ஒரு கிரக பிரவேசம் வீட்டுல வழிபாடு நடத்திருந்தாலும் நடத்தலாம். ஒரு நல்ல நாட்கள், குழந்தை பிறப்பது, இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம அகவல் பாராயணம். இதே போல ஒரு துன்ப காரியத்துக்கும் அகவல் வந்து நம்ம படிச்சு அதுல இருந்து நம்ம வந்து விடுபட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். ஒரு மரணம் ஏற்படும் வீட்டிலேயோ அங்க போய் நம்ம இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் வந்து ஓதலாம். அதே போலவே அந்த நினைவு நாட்கள், இன்னும் அது போன்ற எந்த நாட்களாக இருந்தாலும் அகவலையும் ஓதலாம், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையும் சொல்லலாம். இதுதான் மிக சிறப்பான ஒன்று.
இப்போ மற்ற வாழ்த்துக்கள்லாம் நம்ம வந்து சொல்லணும்னா ஒரு நல்ல நாட்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். வாழ்க வளமுடன், நீங்கள் வாழ்கன்னா. ஒரு மரணத்துல இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் நீங்க வாழ்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அது சரியா ஒரு அப்ளிகபிளா இருக்காது அந்த வாழ்த்து. ஏன்னா துன்பப்படுற இடத்துல வந்து நீங்க ஒரு இன்பமா இருங்கன்னு சொல்றது கஷ்டம். ஆனா இது வந்து பொதுவான ஒன்று. நம்ம அருட்பெருஞ்சோதி அகவல் வள்ளல் பெருமான் கொடுத்ததும் இந்த மகா மந்திரமும் வந்து எங்கேயும் யாருக்கும் எப்பொழுதும் யார் வேணாலும் சொல்லலாம். எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி, எந்த நாடு போன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மார்க்கத்தை தான் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார். இதுல இன்னும் என்ன சிறப்புனா, இந்த 1596 வரியில எந்தவித சமய தெய்வங்களை பற்றியும் வள்ளல் பெருமான் குறிப்பிடவில்லை. பொதுவான ஒரு பாராயணம் தான் அகவல் பாராயணம் என்பது. யார் வேணா படிக்கலாம் இதுல. அதனால இது இந்த மதத்திற்குத்தான் உரியது, இந்த சமயத்திற்குத்தான் உரியது, இந்த மார்க்கத்திற்குத்தான் உரியது என்பது கிடையாது. இது வந்து பொதுமறை, எல்லாரும் படிக்கலாம். பொதுவாக எல்லோரும் இதை வந்து ஓதலாம், பாராயணம் செய்யலாம், வழிபாடு பண்ணலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அகவல். இன்னொன்னு, வள்ளல் பெருமான் வந்து இந்த சபையில வந்து ஞான சபையில வந்து இந்த விளக்கம் சொல்றாங்களா, திரை விளக்கம், அதுல வந்து ஒரு 813வது வரியிலிருந்து அவரு 828 வரைக்கும் சொல்லுவாரு நினைக்கிறேன். கரைவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரை செதுமறைக்கும் பெருஞ்சோதி கரும்பு திரை. அடுத்தது பேரூர் நீல பெருந்துறை நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, சிவப்பு திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை, இந்த 7 திரைகளை பற்றியும் வள்ளல் பெருமான் வந்து இந்த அகவல்ல வந்து குறிப்பிடுகிறார். அதனால இது வந்து ஊரநடிகள் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, திருமுறை 6னிலும் சிறந்தது வந்து அருட்பெருஞ்சோதி அகவல்ல என்று குறிப்பிடுகிறார். திருவருட்பா ஒரு ஞான உடம்புனா அதுல வந்து இந்த முகம் இருக்கிறது தான் 6ஆம் திருமுறை. அந்த முகத்தில் கண்ணு தான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். அந்த கண்ணினுள் மணிதான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை 1000 முறை ஓதுவதற்கு சமம் தான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்று அவருக்கு குறிப்பிடுகிறார் ஒரு நூல்ல. அதே மாதிரி இது வந்து ஒரு தோத்திர நூலாகவும் இருக்கிறது, சாத்திர நூலாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கிடையாது, பயன்படுத்தும் கிடையாது, எல்லாத்துக்குமே பயன்படுத்தினாலும் இது சாத்திர நூலாகவும் சொல்லலாம், தோத்திர நூலாகவும் சொல்லலாம். அதாவது இந்த அகவல்ல சில வரிகள் வந்து நமக்கு புரியலன்னா அதனுடைய பொருட்களை வந்து பின்னாலேயே தெரியும். இல்லைன்னா திருவருட்பால பின்னாடி தெரியும், இல்லைன்னா நம்மளுடைய உரைநடை பகுதியில பார்க்கலாம். அதாவது இந்த ஆண் பெண் இயல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் இரண்டும், இந்த மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்து அருட்பெருஞ்சோதி, பெண்ணினுள் 3ம் ஆணினுள் 2ம் அன்னுர வகுத்து அருட்பெருஞ்சோதி, பெண்ணிடை 4ம் ஆணிடை 3ம் அன்னுர அமைத்திருப்பது. இப்ப எது பெண்ணில் 4, எது பெண்ணில் 3, ஆணிடை 3, எது பெண்ணில் 3, எது ஆணில் 2, இதை வந்து எங்க விளக்குறாருன்னா உரைநடை சொல்றாரு. அதுல சொல்றாரு, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா, இந்த 7 இருக்கு. இதுல வந்து பெண்ணோட 4 என்னன்னா அப்பு, தேயு, பிருத்திவி, வாயு, அதுவும் ஆண்களுக்கு ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி. இப்படி இது போல எங்க இதுல இருக்கணும், நம்ம அது வள்ளல் பெருமான் கூடிய உரைநடையிலையும் அல்லது கூடிய அருட்பாவிலையும் நமக்கு கிடைச்சிடும். இதுல வந்து வள்ளல் பெருமான் வந்து திருவருட்பால இந்த அகவல்ல வந்து எப்படி 4 விதமா வந்து சொல்றாரு. ஒண்ணு போற்றுதல் இருக்கும், இன்னொன்னு விண்ணப்பமா இருக்கும், அவருடைய அனுபவ நிலையா இருக்கும், இல்லைன்னா அறிவுரையா இருக்கும். இதுதான், இது எல்லாமே இருக்கிறது தான் அந்த அகவல். இது வந்து திருக்குறள் போன்ற ஒரு எல்லா சமயம் பொதுவான நூலு தான் நம்மளுடைய திருவருட்பாவும் இந்த அகவலும் தான். இதுல வந்து ஜீவகாருண்யத்துவம், கருணையும், கொலைப்படை தவிர்த்த விஷயங்களையும் வள்ளல் பெருமான் வந்து முக்கியமா நம்ம அகவல்ல சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, அதாவது அருட்பெருஞ்சோதியை போற்றுதலாக ஆரம்பிக்கிறார் முதல்ல ஆரம்பத்துல, உரைமனம் கடந்த ஒரு பெரிய, அப்புறம் விண்ணப்பமாக சொல்றாரு. எது எப்படின்னா, இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக வேண்டும் அன்புடன் எனக்கருள்னு. இன்னொன்னு அனுபவ நிலையா சொல்றாரு, சாமாறு அனைத்தும் தவிர்த்து இங்க எனக்கே ஆமாறு நிலையை அருட்பெருஞ்சோதி. இன்னொன்னு அறிவுரையா சொல்லுவாரு, கொல்லா நெறிய குருவருள் நெறிய என பல்கால் எனக்கு பகர்ந்தமைச்சுவே உயிரில் யாம் எம்முள் உயிர் அப்படின்னு சொல்லுவாரு. இது மாதிரி அதே மாதிரி வள்ளல் பெருமான் வந்து இந்த ஐம்பூத கலப்பு சொல்றாரு இல்லைங்களா, அதுல வந்து
அகம்புறம், அகப்புறம், புறப்புறம். ஐம்பூத கலப்புனா வானிடை காற்றும் காற்றின் நெருப்புன்னு சொல்லுவாரு. வெளி வகை உயிர்வெளி பரவெளின்னுவாரு. அதே போல 4 வகை தோற்றம் வந்து உயிர்கள் எப்படி 4 வகையா தோன்றுது? பாரிடை, வேர்வையில், பையிடை, முட்டையில். அதாவது நிலத்திலையும், முட்டையிலையும், கருவிலையும், அழுக்கு வேர்வையிலையும் ஆகிய 4 விஷயத்துல. இது என்ன 4 விஷயம்னா ஊர்வன, பரப்பன, உருவன, நடப்பன. இதை போல அதே மாதிரி கருவில் ஆண் எப்படி உண்டாகும் இதை பத்தி. இது போல விஞ்ஞான நூலாகவும் இருக்கு, மெய்ஞான நூலாகவும் இந்த அகவல் வந்து நமக்கு இருக்கின்றது. அதே போல அவர் இந்த உரைநடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, சீருர அருளாம் தேசுர அழியா பேருர என்னை பெற்ற நற்றாய் என்றாரு. அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இதை வந்து நம்ம உரைநடையில பார்க்கலாம். இது மாதிரி அதே மாதிரி அருள் அமுதே முதல் ஐவகை அமுதமும் திருளரை எனக்குள் செல்வ நட்டை. ஐவகை அருள் அமுதம்னா என்ன அப்படின்றது உரைநடை பகுதியில நம்ம பார்த்தோம்னா தெரியும். நாக்கு நுனி, நாக்கு மத்தி, நாக்கு அடியில், உள்நாக்கு அடியில், அது மாதிரி உள்நாக்கு மேல், இந்த 5 வகையிலையும் வந்து அமுதம் நம்ம இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இயற்கை பொருண்மையை பற்றியும், அன்பு எப்படி தனி அன்பு பற்றியும் வள்ளல் பெருமான் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த இதுல சொல்றாரு. இதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா பாடல்கள் வந்து நிறைய இருக்கு இதுல. பொன்னடி கண்டொரு புத்தமுது உணவே என்னுள்ள திழந்த என்னுடைய அன்பேன், அன்பு அன்புன்னு நிறைய வரும். விளக்கே சொல்லுவாரு, மதியேன்னு சொல்லுவாரு. இது மாதிரி இறுதியா நம்ம வள்ளல் பெருமான் இந்த அருட்பெருஞ்சோதியில என்னன்னா, முக்கியமா ஆரம்பம் வந்து நம்மளுடைய சுத்த சன்மார்க்கத்துல ஜீவகாருண்யமும், இதனுடைய முடிவு வந்து மரணமில்லா பெருவாழ்வும் என்பதுதான். அதுதான் நம்ம கடைசி அந்த 50 வரிகள். சபை எனது உளமென தானமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி அப்படின்னும், அருள் அமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை அருட்பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட ஐயல் என கழித்தனேன்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்லிட்டு என்ன இறுதியா நிலை அடையணும் அப்படின்றத அழகா சொல்லுவாரு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. இதுதான் ஜீவகாருண்யம். உலகில் என்னென்ன உயிர்களுக்கு உறும் துன்பம் எல்லாம் நீ அடைந்து அந்த உலகத்தை போற்று, நீ வந்து அதை வந்து விளக்கு அப்படின்றதும். இதுக்கு பிறகு அடுத்த வரியில பாருங்களேன், சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஒங்கேன்றனை. இந்த உத்தமனாகுவதுதான் இறைநிலை அடைவது. இந்த இறைநிலையாவதுதான் வள்ளல் பெருமாவுடைய நம்முடைய அதாவது ஆன்ம லாபம் பெற வேண்டியது. நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துல என்ன நம்ம அடைய வேண்டிய நிலை, அந்த நிலையை குறிப்பதும். இறுதியாக முடிக்கும் போது அருட்பெருஞ்சோதி 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 என்ற ஒரு மந்திரத்தால் அழகா முடிக்கிறாரு. இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்றது வந்து ஒரு தமிழ் தாய்க்கு கொடுத்த ஒரு ஞானப்பால்னு சொல்லலாம். அது தமிழ்ல வந்து நமக்கு இருக்கிற நூலிலேயே மிக சிறந்த நூலா நம்ம வந்து இந்த அருட்பா எடுத்துக்கலாம். ஆக நம்ம வந்து சாகாதவர் எழுதிய ஒரு சாகாத நூல் தான் இது. மற்றவங்க எல்லாம் வந்து உலகத்துல பிறந்து இறந்தவங்க எழுதின நூல். ஆனால் இறக்காத ஒரு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம வள்ளல் பெருமான் எழுதிய நூல் என்றுமே அதுக்கு இறப்பு கிடையாது, அழிவு கிடையாது, என்றுமே நிலைத்து நிற்கும். அதனால இதை நம்ம எந்த மாதிரி வள்ளல் பெருமான் கூடிய திருவருட்பா பாடல்லையே இந்த அகவலை பத்தி நம்ம சொல்லணும்னா, பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளங்கும் அருள் அமுதே தீர்த்தா என்ற அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே என்ற ஒரு பாடலோடு இந்த அகவலை நான் அந்த அகவலுடைய சிறப்பை கூறி முடிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அவங்களோட இது வந்து. நீங்க வந்து இதுல பேசியிருப்பீங்க, மீட்டிங்ல பேசியிருப்பீங்க. அது எங்களால அங்க வந்து கேட்க முடியல. ஆனா அதனுடைய சாராம்சம் என்னன்றத இங்க அருமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப அங்க போக முடியாத ஒரு வருத்தத்தை போக்கிட்டீங்க. நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ஸ்பீச் வந்து. அதாவது ஸ்பீச்ன்றதை விட ஒரு இதுதான், கலந்துரையாடல் தான். கரெக்டா என்ன சொல்லணுமோ அகவலுக்குரிய எல்லா சிறப்பு அம்சங்களையும் தொகுத்து வழங்கியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னும் 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 நல்லா சிறப்பாவே நீங்க பண்ணுவீங்க.
ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம நம்மோட குழுவுக்கு நீங்க ஒரு பொக்கிஷங்க. நீங்க கிடைச்சது ஒரு பொக்கிஷம் தான். நன்றிங்க. என்னோட நெறைய பேருக்கு எல்லாம் நெறைய விஷயம் தெரியும். நான் இத ஏதோ ஒரு என்னுடைய சிறு அறிவை கொண்டு கொஞ்சம் தொகுத்தது தான்யா இது. இல்ல, இல்ல. சரிங்க. ஐயா தோண்ட தோண்ட அது வந்துன்னே இருக்கும். சுரங்கம். வந்து அகவல் வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஐயா வந்து ரகசியத்த போட்டு உடைச்சேன்னாரு பார்த்தீங்களா? அந்த ரகசியம் எல்லாம் புதைஞ்சு கிடக்கிறது இந்த அகவல். எல்லாரும் வந்து அத அத வந்து நீங்க சொன்ன மாதிரி அத ராகமா பாடணும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அத வந்து அப்படிதான் அத பாடுறாங்களே தவிர, அதுக்குள்ள புதைந்திருக்கிற ரகசியம் என்ன? அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணினாங்கன்னா, இது வந்து எல்லா விஷயத்துக்கும் விடை கிடைக்கும். அதாவது மெய்ஞானி ஆகுறதுக்கு, விஞ்ஞானி ஆகுறதுக்கு அவங்க என்னென்னமோ படிக்கணும். ஆனா விஞ்ஞானிகளே முதல்ல மெய்ஞானம் அடைஞ்சா தான் விஞ்ஞானிகளா மாற முடியும். அந்த மெய்ஞானியா ஆகுறதுக்கு என்னென்ன கருத்துகள் இருக்கோ, என்னென்ன விதமான டெக்னிக்ஸ் இருக்கோ, எல்லா டெக்னிக்ஸையும் இதுல போட்டிருக்காரு. அதுதான் முன்னாடியே ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இத வந்து எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் மத்தவங்களுக்கும் தெரியும். ஆனா, அந்த ரகசியமாவே வச்சுக்கிட்டு அவங்க வந்து மக்கள வந்து அது பக்கம் வரவிடாம தடுத்து, அ அ ஒரு இது ஒரு பூட்டு மாதிரி பூட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பூட்ட போட்டு உடைச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. சிம்பிளாவும் சொல்றாரு, ரகசியமாவும் சொல்றாரு. அந்த ரகசியங்கள ரொம்ப சாதாரண எளிய நடைமுறையில அந்த ரகசியத்த இந்த அகவல் பாராயணத்துல நமக்கு குடுத்திருக்கிறாரு. அந்த அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இத படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம். இதுல நான் தான் பெரியவன், நான் சொல்றத தான் நீ கேட்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து இத இந்த ராகத்துல பாடணும், அந்த ராகத்துல பாடணும் அப்படின்னுவாங்க. அதுவே அதுவே வந்து தான் அப்படிங்கிற அகந்தையில அது பேசுற விஷயங்கள். அதுவும் கூடாதுங்கிறாரு. அதுதான் உத்தம நாள்க ஒருமை ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறார்ல. அந்த ஒருமை இல்ல அப்படின்னா, நாம இந்த இந்த இடத்த வந்து நம்ம இதுக்குள்ள நம்ம வரவே முடியாது. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஐயா சொன்னாங்க. அந்த நம்ம ஞான சபைய சுத்தி இருக்கிற விஷயங்கள பத்தி சொல்லும்போது, அதுல வந்து ஐயா வந்து சங்கிலி இரும்பு ரெட்டை வட சங்கிலி வச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து ஒருமை நிலைய அடையணும் அப்படிங்கிறத முன்னால கொண்டு வரணும் நம்ம. அந்த ஒருமை நிலைய அடையறதுக்கு மனச அலைபாய விடாம, அந்த 2 1/2 நாழிகை இருக்கு இல்லைங்களா? 2 1/2 கடிகை. அது என்ன சொல்றாங்கன்னு அது டப்புன்னு மறந்து அது வரைக்கும் நம்ம கடிகை வந்து இந்த கடிகை இல்லம்மா, நாழிகை தான். அந்த 2 1/2 நாழிகை பொழுது வரைக்கும் நம்ம வந்து அ நம்ம மனச வந்து அலைப்பாய விடாம, நாம வந்து ஒருமையோட இருந்தோம் அப்படின்னா, இந்த அகவல்ல இருக்கிற அத்தனை விவகாரங்களும் அதுதான் இதுல வந்து எத்தனை சித்துகள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா சித்துக்களும் நமக்கு வந்து கைகூடும். அதுதான் அத வந்து முன்னாடியே என்ன சொல்றாங்க? "எல்லாம் செயல்கூடும் எண்ணான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து" அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அது இதுல இருக்கிற எல்லா சித்துக்களும் ஒரு சித்துக்களா சொல்றாரு. ஆடூரு சித்துக்கள், அ 64 கோடி சித்துக்கள். அது என்னென்ன சித்துக்கள் இருக்கோ, எல்லாத்தையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நமக்காக எடுத்து குடுத்திருக்காரு. அதையும் இதுல சொல்றாரு. ஞானசரியில சொல்றாரு. "ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே." இந்த அகவலே எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு அடைந்த சுகத்தை நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத குடுத்திருக்காங்க. அந்த வகையில இத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி பொருள் உணர்ந்து, பொருள உணர்றதுக்கு முயற்சி செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லா சொத்துக்களும் நம்மளால அடைய முடியும். மிராக்கிள்ஸ். அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத ஐயா ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. இன்னும் நல்லாவே சொல்லுவாங்க. இன்னும் வ வர அவர் வந்து நம்ம கூட பயணிக்கிற ஆக்சுவலா ஆரம்பித்ததுலருந்து பயணிக்கிறவங்க வந்து 2, 3 பேர் மொத்தம் 4, 5 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஜோதிமுத்து ஐயா, அ சிவராமன் ஐயா, இளமதி அம்மா, சரவணகுமார் ஐயா ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சரவணகுமார் ஐயாலாம். அப்பல்லாம் ஐயா சரவணகுமார் ஐயா பேசும்போது இவ்வளவு தெளிவாவும், இவ்வளவு சிறப்பாவும் பேசுனது கிடையாது. அவரு அது ஆரம்ப கட்ட நிலையில இருந்தார்.
இப்ப வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஸ்பீச் இது. அது வந்து அவரோட இப்போதைக்கு அவரோட உச்ச நிலையோட இது இன்னும் ஃபர்தரா இது வந்து மெருகேறி இன்னும் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. ரொம்ப சிறப்பான தீபம் speech. ட்ரெஸ்ல ஒரு 50 நிமிஷம் பேசுனேன் ஐயா, 1 hour அஹ் அன்னைக்கு. அஹ் இது நம்ம 1/2 மணி நேரத்துல நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன், இதை கொஞ்சம் பாதி தான் படிச்சேன். அதான் இது இங்க நல்லா சிறப்பா தான் இருந்ததுயா. நீங்க பேசுறது இது ரொம்ப சிறப்பா இருந்தது. அன்னைக்கும் வந்து இதுல மேடவாக்கம் சபையில பேசும்போதும் பேசுனதை விட கொஞ்சம் அதிகமா பேசுனீங்க. அங்க கொஞ்சம் கம்மியான நேரம் தான் பேசுனீங்க. இங்க ரொம்ப நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு நல்லா ரொம்ப சிறப்பா பேசுனீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா ஜோதிமுத்து ஐயா, ஐயாவை பத்தி சொல்லுங்க ஐயா. ஐயாவோட ஸ்பீச்சை பத்தி சொல்லுங்க ஐயா. நான் நான் என்ன சொல்றது? அதாவது அவர் சொன்னது 100க்கு 100 பாயிண்ட். ஏன்னா நான் சொன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மற்றவங்ககிட்ட குறை காங்காதீங்கன்றாங்க. குறை சொல்றது இல்ல. அகவல் உணர்ந்து ஓதினால் தகவல் தானாக வரும். இல்ல நம்ம கரெக்ட். அகவல் இல்ல இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா வந்து நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் ஐயா. அது இல்ல, அப்படி கிடையாது. இல்ல, இல்ல, உணர்ந்து ஓதணும். அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மோட குரல் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆமா. நம்ம டோன் வந்து ரொம்பவும் பக்குவமா இருக்கணும். ஒரு பக்குவம் இல்லாம நம்ம சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன். அதாவது அந்த அந்த டோன்லயே 2 விதமான டோன் இருக்கு. கருணையான டோன் ஒண்ணு இருக்கு. நான் தான் அப்படிங்கிற டோன் இருக்கு. அந்த அந்த டோனை நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையா. எல்லாருக்குமே அது இல்லையா, அது அதாவது அவர் சொன்ன கருத்து தான் சொல்றார். இல்ல இல்ல உணர்ந்து ஓதுறது கரெக்ட் தான். அததான் எனக்கு சொல்றேன். எல்லாம் இல்ல இல்ல உணர்ந்து ஓதுன்னு சொல்றேன். நான் வந்து யாருக்கும் உங்களுக்கு மட்டும் சொல்லலையா, எல்லாருக்கும் எனக்கும் சொல்றேன். நானும் வந்து அவ்வளவுதான். யாராவது தவறு பண்ணாங்கன்னா டப்புன்ட்டு உள்ள புகுந்து நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிடுறேன் சமயத்துல. அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம. அது வந்து சன்மார்க்கத்துக்கு இழுக்கு. ஒண்ணே ஒண்ணு நம்ம அவங்கள பக்குவமா அம்மா இது மாதிரி ஐயா, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. அதுல இருந்து இப்ப நான் எந்த சபை போனாலும் யாரு எப்படி பண்ணாலும் சரி, யாரையும் குறை சொல்றேன். நான் இல்ல, இல்ல, என்னுடைய அதுக்கு இல்ல அந்த இது இல்லையா. நான் அந்த மேட்டர் சொல்லல. இப்ப நீங்க சொன்னீங்களே அதுக்காக சொன்னேன். என்னுடைய கருத்துப்படி நான் பாடுவேன். இப்ப வந்து நான்லாம் இல்ல இல்லையா முதல் ராகத்துல இல்லையா அதை சொல்ல வரலையா நானு. ஐயா அந்த கருத்து நம்ம முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சொன்னீங்களே அதுதான் சொல்றேன். ஏன்னா நானே உங்களுக்கு எனக்கும் நான் மாத்திக்க வேண்டியது அது. நம்ம டோன் இருக்குல்ல, நம்ம டோன் வந்து இல்லையா, தவறு செய்யும் போது அத உடனே நேரடியா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாம நம்ம தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு சொல்றதோ இல்ல வந்து பொதுவான முறையில முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்படி படிக்கணும்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். ஒண்ணு, எல்லாரும் தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லாம விட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அதே தப்பு தான் படிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் இவ்வளவு வருஷமா சன்மார்க்கத்துல இருக்காங்க, இன்னும் இவன் தப்பா படிக்கிறான் தான் பின்னாடி பேசுவாங்க நமக்கு. அதனால அந்த தவறு வந்து எனக்கெல்லாம் நான் பண்ணா உடனே ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தவறாவே நினைச்சுக்க மாட்டேன். இல்லையா இல்ல நீங்க நம்ம சொல்றது வந்து அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாது. அம்மா ஐயா இப்ப இவர் சொன்னார்ல, என்ன நான் சொன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதுதான் நான் சொன்ன வந்தேன். நான் இந்த நம்ம மேட்டருக்கே சொல்ல வரல நானு. அதாவது நம்மளோட டோன், என்னோட டோனும் சொல்றேன் நானு. என்னோட டோனுமே நானே வந்து பேசுறத ஒரு சில சமயத்துல அமைதிப்படுத்திப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டோன் வந்து ஒரு அதிகார இதுல டோன்ல நம்ம பேசக்கூடாது அப்படின்றது மாதிரி. நான் அப்படிங்கிற இது இருக்கு இல்லைங்களா, அந்த நான்கிற இது முன்னாடி நிக்க கூடாது. நான் தான் அப்படிங்கிற வந்து முன்னாடி நிக்க கூடாது. அதனால அன்பா இது மாதிரி அம்மா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்படி பாடியிருக்கலாமோ, இப்படி சொல்லலாமோ அப்படி. இப்ப இவர் ஐயா சொன்ன பாயிண்ட் அவ்வளவு பர்ஃபெக்டான பாயிண்ட் ஜோதிமுத்து ஐயா. அவரையும் சொல்றேன், என்னையும் சொல்றேன், இவரு நம்ம சரவணகுமார் ஐயாவையும். நம்ம டோனை நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். அதுதான் சன்மார்க்கத்தோட முக்கியமான, அதுதான் வந்து ஜீவகாருண்யமே. ஜீவகாருண்யம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு போறது மட்டும் ஜீவகாருண்யம் இல்லை. மத்தவங்க கிட்ட நம்ம பேசுற முறை இருக்கு இல்லைங்களா, அந்த முறைய பண்படுத்தணும். ஒரு சில ஞானிகள் மாதிரி இருப்பாங்கல்ல, ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா கோபமே வராது. அவங்க பேசும்போதே அவங்க ஒரு பெரியவங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு இம்மிடியேட்டா நமக்கு ஒரு இது வரும், ஈர்ப்பு வரும். சரியில வருதுங்களா ஐயா? வைதாலும் வைதிடுவீர் வாய்த்தனை கொண்டிடுவேன். அது
இல்லம்மா அது இல்லம்மா அது அந்த பாயிண்ட் இதுக்கு வராது. நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. நான் சொல்ல வர்றது நாம பேசும்போது மத்தவங்கள ஆ, புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாங்க. அவங்க அவங்க நமக்கு நம்ம பக்கம் ஈர்ப்பு வந்து இருக்கணும். அது நம்ம நெறைய கண்கூடா பார்க்கலாம். ஒரு சிலர் பேசும்போது நம்ம வந்து என்ன இவர் ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பார் போல இருக்கு. அப்படின்ற ம். மாதிரி இருக்கும். ஈவன் அரசியல்வாதிகளே ஒரு சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா. ரொம்ப பக்குவமா பேசுவாங்க. அது ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவங்க ஒரு நிலைய அடைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க என்னதான் வந்து அரசியல்ல இருந்தாலும், ஆ எ எல்லாரையும் இதுல ரொம்ப போராட்டத்துல இருந்தாலும், அவங்களோட பேச்சு வந்து மத்தவங்கள கவரும் வகையில இருக்கு பார்த்தீங்களா? அதுவே ஆமா. அவங்களுக்கு ஒரு சித்தி நிலை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த நிலைக்கு நம்மளும் வந்து நம்மள வந்து டியூன் பண்ணணும். பக்குவப்படுத்தணும். வேற ஒண்ணும் இல்ல. வெறும் இல்ல ஐயா நான் உங்கள தப்பா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, என்னை பொறுத்தருள்க. நீங்க பேசுங்கய்யா. தவறுலாம் இல்லையா. நீ சொன்னது எனக்கு நல்லா சன்மார்க்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து யாருக்கும் நான் அறிவுரை சொல்லுவதில்லை. என்னுடைய கவலையில இப்ப அப்படிதான் போறேன். அப்படியே போயிருவேன். அதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, நான் இல்ல. போடுவேன். நான் அன்னைக்கு மத்தவங்க பேசினதுக்கு பத்தியே புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப நான் ரெஃபர் இல்லைன்னு பண்ணலையா. சொல்லல. நீங்க மத் இப்ப சொன்ன பாயிண்ட்டுக்காக நான் சொன்னேன்யா. வேற ஒண்ணும் இல்லையா. அது ஐ அம் நாட் ரைட்டுங்க. ரெஃபரிங் மத்தவங்க பழைய மேட்டர்லாம் நம்ம நான் அத விட்டுட்டேன். அப்படியே விட்டேன். அன்னைக்கு இவரு சரவணகுமார் ஐயாவும் ரைட் ரைட். பேசினாங்க. அருமையா அருமையா அவர் சொன்ன கருத்தெல்லாம் 100க்கு 100 உண்மை. அது மாதிரி நான் இருந்தா போதுங்க. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி. சரிங்க சார். நன்றி. அம்மா நன்றி, உங்களோட நன்றிங்க. கருத்துக்களை இல்ல ஐயா, நல்லா தான் இருந்ததுங்க ஐயா. அகவல் நல்லா தான் அகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும். ம். நம்ம இத்தனை நாள் சும்மா படிச்சுன்னு இருந்தோம். இன்னைக்கு அதனுடைய முக்கியத்துவம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. பேச்சு நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சரவணகுமார் ஐயா சிறப்பா சொன்னாரு. உரைநடையும் ஒப்பிட வேணும் அப்படின்னாரு. மா இந்த அருட்பாங்கிறதுல ஒரு உடம்பா வச்சுக்கிட்டா முகம் 6ஆம் திருமுறை, கண் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல், கண்ணின் மணியாக இருப்பது அருட்பெருஞ்சோதி மந்திரம். அது ஐயா வந்து இது ஒரு நம்முடைய பொது மறையாக இருக்க வேண்டும் சொன்னாரு. ஒரே ஒரு இது என்னன்னா, நம்முடைய எல்லோரும் ஓத வேண்டும். அதுல புலை கொலை தவிர்த்தவர் மட்டுமே ஓதுனா சிறப்பாக இருக்கும். எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். அதான் வேற ஒன்று மிக நன்மையா இருந்தது. மறுபடியும் வர்றேன். இந்த மாதிரி அகவலை பொருளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஐயா ரொம்ப ஒன்று சிறப்பு ஐயா. சிறப்பா இருந்தது ஐயா. அது ஐயா ஐயா அகவல் படிச்சு நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தாவே அவங்க வந்து புலை தடுத்தலாக மாறிடுவாங்க. அதான் அதோட சிறப்பு. சரிங்க வேற நான் கரெக்டுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா உங்களோட குரல் வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப ஈர்க்கக்கூடிய குரலா இருக்கேன். ரொம்ப நல்லா அருமையான குரலா இருக்கு. உங்களோட நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். குரல் வந்து அவ்வளோ இனிமையா ரொம்ப பக்குவப்பட்ட குரலா இருக்குதுயா. ரொம்ப அதிசயமான விஷயங்க. இதுல சன்மார்க்கத்துல விஷயம் இருக்கு, குரல் மட்டும் இது இல்ல இல்ல இல்லைங்களா? விஷயம் இருக்கும். நான் டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு யூடியூப்ல யாராவது பேசுறத கேட்பேன். உங்க சரிங்க அளவுக்கு ஐயா. அந்த பக்குவம் வந்து ரொம்ப கம்மி. பேச்சு நான் கேட்கறதுல ரொம்ப பக்குவமா ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு அதிகமா இருக்கு அவங்க கிட்ட. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பீச் உங்களோட குரல் படிக்கலாங்க வந்து நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு நல்லா நல்ல சத்விச்சாரம் நமக்கும் தெரியக்கூடிய, நமக்கு தெரிஞ்சாலும் அரிதரும் அறியாமை கண்டுட்டாலும்பாங்க. அதனால நிறைய தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பை சரவணகுமார் ஐயர் வழங்கியிருக்காரு. அவர் மேலும் அந்த அகவல்ல ரொம்ப நல்லா பல இருந்தது. உரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றியா எல்லாருக்கும். ஐயா இது வந்து எல்லாரும் நம்ம குழுவில் இருக்கிறவங்க பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். ஒவ்வொருத்தர் பேசுவதும் ஒவ்வொருத்தர் கேட்கணும். அந்த விஷயமா தான் நம்ம இந்த சத்விசாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா இதுல வந்து அருட்பாவை பத்தியும் வள்ளலாரை பத்தியும் நம்ம அதுதான் பேச போறோம் பொதுவா. அதனால ஆமா இது ஆமா. எல்லாரும் வந்து பயனடைவதில் மற்றவங்களும் கலந்துக்கலாம். இதை மற்றவங்களுக்கும் கொண்டு போனோம். நீங்க மற்ற நாட்கள்ல எல்லோருக்கும் கொஞ்சம் அறிவிப்பா தெரிவிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு பயனடைவதற்கு ஏதுவாக இருக்குங்க. நன்றியா. மத்த நாள்லயும் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி சத்விசாரம் ஏதாவது ஒரு சின்ன டாபிக் வந்து யாருக்கும் தெரியல, ஒரு வேர்டு தெரியல, இந்த சன்மார்க்கத்துல இது என்ன புரியல அப்படிங்கறத யாரு எப்ப கேட்டாலும், எந்த டேல கேட்டாலும் அதை நம்ம வந்து சத்விசாரம் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம நம்ம அதாவது எல்லாரும் வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்றவங்க நம்ம சொல்றவங்களோட கருத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சு உண்மையை நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நம்ம பாடும்போது கூட ஏதாவது
புரியல அப்படின்னா நம்ம அன்னைக்கு இவங்க தாமரை அம்மா கேட்டாங்க, ரொம்ப லேட்டா கேட்டாங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கலாம். அவங்க இன்னைக்கு இன்னைக்கு வரல பாத்தீங்கன்னா கடைசியில் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கலாம். நம்ம வந்து அந்த மெய் மெய் மெய்வழிச்சாலை. மெய்வழிச்சாலையை பத்தி கேட்டாங்க. ம். அதையும் நம்ம சொல்லலாம். ஒண்ணும் அது எப்போ வேணா எந்த டேல வேணா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுதான் இந்த டேல தான் பேசணும் அப்படின்றது இல்ல. இந்த டேலே கூட நாம வந்து யாராலையும் இது மாதிரி 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேச முடியல அப்படின்னாலும் சத்விசாரமா ஏதாவது ஒரு ஒரு ஜோதிமுத்து ஐயாலாம் நிறைய சத்விசாரத்துல கலந்துருக்காங்க. நிறைய அவரோட கருத்துக்கள் எல்லாம் நமக்கு பகிர்ந்திருக்காங்க. எல்லாமே நம்ம யூடியூப்ல நம்ம லிங்க்ல இருக்கு. ஐயாவோட சிறப்பான கருத்துக்கள்லாம் இருக்குது. சரவணகுமார் ஐயாவோட கருத்துக்கள் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க, வருவாங்க, போவாங்க. இதெல்லாம் நம்ம இருக்கிறது ஒரு 10 பேர் வந்து ரெகுலரா வந்துன்னு இருக்கோம். இன்னும் ஃபர்தரா வந்து ஒரு சிலரை வரவழைப்போம். இல்ல சன்மார்க்கத்துல பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு சொல்ற ஆட்களையும் நம்ம வந்து பேச சொல்லலாம் நம்ம இதுல. ஆனா யாரும் இதுல வந்து கரை கடந்தவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லாம் லேர்னர்ஸ் தான். என்ன லேர்னர்ஸ்க்கு ஒன்றும் புரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. சன்மார்க்கம்னா என்னன்னு புரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஐயாவோட கருத்துக்கள் வந்து அறகுறையா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நம்மளால அவங்கள போய் ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுல வந்து இவங்க தாமரை அம்மா, இவங்க இளமதி அம்மா, சுமதி அம்மா, சரவணகுமார் ஐயா, சிவராமன் ஐயா, ஜோதிமுத்து ஐயா எல்லாம் ரொம்ப சிறப்பா தெரிஞ்சவங்க. இவங்க மகேஸ்வரி அம்மா தான் வந்து எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு நம்ம அவங்களோட ஸ்பீச் கேட்டும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க அவங்க இன்னும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கிடைச்சது. இன்னும் ஃபர்தரா அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து சன்மார்க்கத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தீட்சையை பத்தி எல்லாம் பேசினாங்க. தீட்சையை பத்தி நம்ம ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் எடுக்கலாம். தீட்சை வந்து எவ்வளவு அது கூட வள்ளலாறு பற்றிய தீட்சை தான் சார் அது. ஆமா, அதெல்லாம் விடுங்கம்மா. வள்ளலாறு. அது தீட்சை வந்து கிடையாதுமா. நம்ம சன்மார்க்கத்துல தீட்சை கிடையாது. ஓ. தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். நம்ம வந்து அருட்பிரகாச வள்ளலாரா நம்ம அவரை எடுத்துக்கலாமே தவிர தீட்சை கொடுக்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுமா. அவங்க யாரு தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த நிலையை அடைஞ்சவங்க தான் தீட்சை கொடுக்க முடியும். அது அது உங்களுக்கு புரிய வரும். அதை நம்ம வந்து மறுபடியும் ஒரு நாள் பேசுவோம். தீட்சையை பத்தி ஒரு நாள் பேசுவோம். சரிங்களா? ஐயாவே வந்து நிறைய தீட்சைகளை பத்தி விண்ணப்பங்கள்ல பேசியிருக்காங்க. அதை நம்ம பேசுவோம். ஐயா சரவணகுமார் ஐயா ரொம்ப அருமையா இருந்தது அவங்க ஸ்பீச். நான் நடுவுல ஒரு சின்ன குறுக்கிடல்கள்லாம் நான் பண்ணிட்டேன். மற்றபடி ரொம்ப அருமையா இருந்தது அவங்க ஸ்பீச். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். யாராவது ஜோதி பாடல் பாடுங்க. மகேஸ்வரி அம்மா நீங்க பாடுங்க. ஆமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே